இந்த 2023 அக்டோபர் 7க்கு பிறகு கிட்டத்தட்ட 67,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதுல பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் அடக்கம். ஒரு உணவுக்கான தட்டுப்பாடு, உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஐநா சபையும் மற்ற பல நாடுகளும் தயாராக இருக்கும் போது கூட அவர்களை அனுமதிக்க மறுக்கிற இஸ்ரேலினுடைய மிக மோசமான அணுகுமுறை, இவர்களையெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஒன்று கொல்வது அல்லது ஊரை விட்டு துரத்திவிட்டு இஸ்ரேலோடு காசா பகுதியை இணைத்துக் கொள்வது என்று ஒரு நேரடியான உலக சட்டங்களை மதிக்காத, ஐநா சபையினுடைய வழிகாட்டுதலை மதிக்காத, உலக நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் முன்வைக்கிற வேண்டுகோளை செவி மடுக்காத ஒரு மோசமான அணுகுமுறை தான் இஸ்ரேலோட அணுகுமுறையாக இருக்கிறது. இது எங்கேயோ தொலை தூரத்தில் நடக்கிறதுன்னு நம்ம விட முடியாது. உலகத்தின் எந்த பகுதியில் அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனிதாபிமான பொறுப்புங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல கண் முன்னால ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுகிற இந்த சூழலை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று முழங்குவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம்.